வணக்கம். ஆகாஷ்வாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மனித சமூக நலத்திற்கு ஜனநாயக மாண்போடு நவீன தொழில்நுட்பமும் இணைவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் நீதிமன்றங்களில் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு உரிய சட்ட உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பல்வேறு முன்மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சீன செங்டூவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் யூகி பாம்ப்ரி பிரான்சின் ஆல்பனோ இணை குரேஷி பிரேசில் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மனித சமூக நலத்திற்கு ஜனநாயக மாண்போடு நவீன தொழில்நுட்பமும் இணைவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூயார்க்கில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் முதன்மை நிர்வாக அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடிய பிரதமர் ஜனநாயக மதிப்பீடுகள் மற்றும் தொழில்நுட்ப பலன்கள் மக்களின் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாதத்தை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம் இல்லா ஜனநாயகம் நெருக்கடியை தோற்றுவிக்கும் என்று கூறியுள்ள பிரதமர், இந்தியாவில் திறமைகளும் சந்தை வாய்ப்புகளும் ஜனநாயகமும் வளமாக உள்ளது என்றார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புகளுக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பிரதமர், இந்தியா குறித்த அந்நாட்டின் நிர்வாக அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்ததோடு அவர்களின் நம்பிக்கை குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். புதிய கொள்கைகளை உருவாக்க இது வழிகோலும் என்றும் பிரதமர் எடுத்துரைத்தார். சமூக வலைதளத்தில் வட்டமேஜை தொடர்பான தகவல்களை பகிர்ந்துள்ள பிரதமர், இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். இத்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள முன்னெடுப்புகளையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அமெரிக்க வாழ் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடினார். தமது 3 நாள் பயணத்தின் இறுதியாக பிரதமர் ஐநா சபை சார்பிலான எதிர்கால உச்சிமாநாட்டில் உரையாற்றுகிறார். பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த உச்சிமாநாடு சிறந்த எதிர்காலத்திற்கான பல்முனை தீர்வுகள் என்ற கருப்பொருளுடன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் நீதிமன்றங்களில் ஒப்படைக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், என்கவுண்டர் நடவடிக்கைகள் மூலம் சட்டத்தை காவல்துறையினர் தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். தமிழ்நாட்டில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்த திமுக அரசு அதனை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குறை கூறியுள்ளார். முன்னதாக தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்களின் மறுவாழ்விற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக கூறினார். நம்மளுடைய மீனவர்கள் விஷயங்களாகட்டும், தமிழ்நாடு அல்லது நம்மளுடைய பாரதத்தினுடைய விஷயங்களாகட்டும், நம்மளுடைய நாட்டினுடைய இதை நாம் எந்த நேரத்திலுமே ஒரு நல்ல சுமூகமான உறவை தான் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். மீனவர்களை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, மாற்று தொழிலை ஈடுபடுத்துவதற்கு, மீனவர்களை ஆழ்பிடியில போய் மீன் பிடிப்பதற்கு, அதே போல மீனவர்கள் அந்த எல்லை தாண்டாமல் இருக்கிறதுக்கான GPS கருவி கூட நம்ம எல்லா மீனவர்களுக்கும் பொறுத்தவருக்கு 1 லட்சம் போட்டுகளுக்கு இந்த கருவியை நாம கொடுத்திருக்கிறோம். பிரதமரின் ஜன் ஆரோக்கியா ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் 6வது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 2018ஆம் ஆண்டு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரதமர் தொடங்கி வைத்த இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீட்டிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. 12 கோடியே 37 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 55 கோடி மக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். கடந்த 6 ஆண்டுகளாக இந்த திட்டத்தின் கீழ் பெருமளவிலான மக்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு பாதை தேச ஆரோக்கியத்தையும் அதன் மக்களின் நலத்தையும் முன்னெடுத்து செல்லும் உன்னத திட்டமாக திகழ்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் உள்ள குடிமக்கள், குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு சுகாதார பலன்களை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 5 மாவட்டங்களின் 26 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நாளை மறுநாள் நடைபெறும் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. இதனையடுத்து அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. பல்வேறு கட்சி தலைவர்கள் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். 3வது கட்டமாக 40 தொகுதிகளுக்கான தேர்தல் வரும் 1ஆம் தேதி நடைபெறும். 3 கட்டங்களில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. இலங்கையின் 9வது அதிபராக தேசிய மக்கள் கட்சியின் அனுர குமார திசநாயக்க இன்று பதவியேற்றார்.
கொழும்புவில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அந்நாட்டின் தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலா துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் மீனவர்களையும் அவர் தம் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். இம்மீனவர்களுக்கு விதிக்கப்படும் அதிக அளவு அபராத தொகையை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் தஞ்சை, சேலம் மாவட்டங்களில் தலா 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 110 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பல்வேறு முன்மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை சிறப்பாக செயல்படுத்திய மருத்துவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை இன்று வழங்கி பேசிய அமைச்சர், இதன் காரணமாக மருத்துவத்துறையில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகம் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். தூத்துக்குடியில் சாலையோரங்களில் 20,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 3ஆம் தேதி தொடங்க உள்ள புத்தக திருவிழா, நெய்தல் கலை விழா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வில்லைகளை பேருந்துகளில் ஒட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் கோரினார். மீனவர்கள் நலனை காக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தினார். சென்னையில் இவ்விவகாரம் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் அழைத்து பேசி நிரந்தர தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். நாமக்கல் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா இன்று தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு 92 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த வருடம் நம்மளுடைய மாவட்டத்தில் உள்ள இந்த கோஆப்டெக்ஸுக்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 92 லட்சம். கடந்த வருடம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கினை 75% பரிசீலனை முடிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம 100% கண்டிப்பா அனைத்து அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்போட தரமான நம்மளுடைய கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரமும் முன்னேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையக்கூடிய இந்த விற்பனையை இன்னைக்கு முதல்ல நம்ம மாவட்டத்தில் தொடங்கி. தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையை சேர்ந்த 12 ஆசிரியர் சங்கங்கள் மேற்கொள்ள இருந்த வேலைநிறுத்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இந்த சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்நடவடிக்கை. இளநிலை யோகா, இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது. சீன செங்டுவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஆல்பனோ இணை குரோஷியாவின் இவான், பிரேசிலின் ரஃபேல் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. ஹாங்ஷுவில் நடைபெறும் மற்றொரு ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை உருகுவேயின் பெகார், அமெரிக்காவின் காலோவே இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனித சமூக நலத்திற்கு ஜனநாயக மாண்போடு நவீன தொழில்நுட்பமும் இணைவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் நீதிமன்றங்களில் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களுக்கு உரிய சட்ட உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறையில் பல்வேறு முன்மாதிரி திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். செங்டூவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் யூகி பாம்ப்ரி ஆல்பனோ இணை குரேஷியா பிரேசில் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.